ஃபுட்பால் வந்து ஈஸியாக விளாட முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், அது மாதிரி பிரெயினியேட் இருக்கணும். அப்படிப்பட்ட பிளேயர்ஸும் விளாட முடியும். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் கேம் ஆகும். அதனால தான் இன்னைக்கு வேர்ல்டு அதுக்குன்னு நிறைய ரசிகர்கள் குவிகிறது. இங்கே வந்து விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன 1-2 அட்வைசஸ் நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள்லாம் இப்போ சின்ன ஏஜில் இருக்கீங்க, லாங் வே டு கோ. இனி நிறைய வருஷம் நீங்கள் விளையாடணும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போவுமே மேட்சஸ் விளையாடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். எந்த இன்ஜுரிஸும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா பெரும்பாலான ஃபுட்பால் பிளேயர்ஸ் கரியர் வந்து கீழே போகிறது இன்ஜுரி ஆகும். அதாவது சின்ன ஏஜ்ல இன்ஜுரிஸ் ஆகிட்டுன்னா, பெரிய பெரிய இன்ஜுரிஸ் ஆகிட்டுனா அது கூட உங்களால் ஃபியூச்சரில் விளையாட முடியாது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நானே அதில் ஒரு பாதிக்கப்பட்டவனாகும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஆப்போனன்ட் டீமை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக விளையாண்டா நீங்கள் அந்த மாதிரி ரஃப் டேக்லிங் உள்ளலாம் நீங்கள் போகக்கூடாது. அதில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மாதிரி கிரவுண்ட் சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ கிராஸ் கிரவுண்டில் விளையாடும்போது ஈஸியாக விளையாடலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணலாம். அதே நேரம் இந்த மாதிரி கிரவுண்ட்லாம் விளையாடும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடணும். ரொம்ப ஸ்பீடாக விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலும் அதை ஸ்டாப் பண்ண ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியாது. உங்களால் நீங்களே கீழே விழுவீங்க. அந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். அது மாதிரி ப்ராக்டிஸ் டைம்லையும் சரி தான், நீங்கள் மேட்சஸ்க்குள்ளே போகும்போதும் சரி தான், நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணி தான் உள்ளே வரணும். ஏன்னா வார்ம் அப் பண்ணி உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு மசில்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்.